السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: الندم توبة. صدق رسول الله صلى الله عليه وسلم. தத்தளிக்கும் மக்களின் தௌபாக்களை திரையின்றி செல்மடுக்கும் செம்மலாகிய அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். பார்வைகளை கூட பகுத்தறிவுள்ளவர்களாக மாற்றிய பக்குவ வேந்தர் நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாக்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். பொதுவாக மனிதன் தன் வாழ்வினை நகர்த்தி செல்லும் பொழுது அவன் கடக்கக்கூடிய விஷயங்கள் மொத்தம் இரண்டு. முதலாவதாக அவன் செய்ய வேண்டிய நற்காரியங்கள், இரண்டாவதாக அவன் செய்யத்தகாத துர்காரியங்களான பாவங்கள். பொதுவாக குர்ஆனில் அனைத்து இடத்திலும் அல்லாஹு தஆலா நல்லவைகள் தான் முந்தி சொல்லி இருக்கிறான். இன்னல் ஹஸனாத யுத்ஹிபுன ஸய்யிஆத். நல்லவைகள் தான் எப்பொழுதும் பாவங்களை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறதே தவிர எக்காலமும் பாவங்கள் நல்லவைகளை தகர்க்காது என்று கூறினான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. ஆனால் பொதுவாக மனிதனுடைய இயல்பு நிலையை யோசிக்கும் சமயத்தில் மனிதன் எப்பொழுதும் நல்ல காரியங்களின் பக்கம்தான் பாதங்களை எடுத்து வைக்கிறானா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவ்வப்போது இடைசோறுகளாக பாவங்களும் அதனுடைய தூண்டுதல்களும் அதன் திட்டவட்டமான சில காரியங்களின் பக்கம் சிக்கி திளைத்துக் கொண்டிருக்கிறான் மனிதன். அது அவனை ஒரு செயலியாகவே மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தகைய செயலியினுடைய செயலுக்கு சிக்காத வண்ணம் நாம் செயலாற்றுவதே தான் இஸ்லாம் கூறக்கூடிய சித்தார்த்தமாக இருக்கிறது. அதன் பரிகாரமாக தான் தௌபா என்னும் ஈடேற்றத்தையும் தௌபா என்றும் இறைநெருக்கத்தையும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் வகுத்தளித்திருக்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. பொதுவாக பாவம் என்றால் என்ன? அனைத்து மனிதர்களுடைய எண்ணங்களிலும் அனைத்து மனிதர்களுடைய சிந்தனைகளிலும் சொற்களிலும் அவருடைய செயல்களிலும் எதையெல்லாம் அருவருக்கத்தக்கதாகவும் எதையெல்லாம் இஸ்லாம் தடை செய்யப்பட்டு இருக்கிறதோ அதுவேதான் பாவம் என்று கூறுவார்கள். அந்த பாவம் தான் நமக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே ஒரு திரையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திரையை நீக்குவதற்கு ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது என்னவென்று தெரியுமா? அது அவனிடத்தில் சரணடைந்து தௌபா கேட்பதுதான் ஒரே ஒரு தீர்வாக இருக்கிறது. மனிதனுடைய சித்தாந்தத்தை யோசிக்கும் சமயத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு இழுத்து விட்டால், சாரி forgive me, I won't do this again. நான் இனிமே இந்த விஷயத்தை நான் உங்களிடத்தில் செய்ய மாட்டேன், மனம் பொருத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சில வார்த்தைகள் எல்லாம் மனிதர்கள் உபயோகிப்பார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதினை இவ்வளவு மேன்மை உள்ளதாகவும் மதிப்புள்ளதாகவும் கருதும் இக்காலத்தில் தான் இறைவன் எதையெல்லாம் தடை செய்தானோ அதையெல்லாம் செய்த போதிலும் மார்க்கத்திற்கு பங்கம் நினைக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் செய்த போதிலும் அவனுடைய அல்லாஹுவினுடைய கோபமும் மலக்குமார்களுடைய சாபமும் சஹாபாக்களுடைய சாபமும் நபிமார்களுடைய சாபமும் எல்லாம் அவனிடத்தில் தான் வந்துள்ளது என்று நினைத்து நம்ம எத்தனை நபர்கள் அல்லாஹ்விடத்தில் கைகளை உயர்த்தி பாவமன்னிப்பு கேட்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் ஏந்துவோம் நம் கைகளை என்ற தலையங்கத்தை தலையாய் காத்து அனைவர்களும் அவனிடத்தில் சரணடைந்த பாவமன்னிப்பு கேட்பது கட்டாய கடமையாகவே இருக்கிறது. பாவம் செய்யாமல் மனிதன் இருக்கிறானா என்று கேட்டால் நபிமார்களை தவிர அனைவர்களும் பாவம் செய்தவர்கள் தான். நான் கூறவில்லை, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்ததியான நம் அனைவர்களும் பாவம் உட்கொண்டவர்கள் தான், பாவம் இழைத்தவர்கள் தான். ஆனால் அதில் மிக சிறந்தவர்கள் யார் என்றால் கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். பாவம் இழைத்தவர்களே மிக சிறந்தவர்கள், தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு அவனிடத்தில் சரணடைந்து பாவமன்னிப்பு கேட்பவர்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழம் சாப்பிட்டதின் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட சருகுதலின் மூலமாக
விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு இறக்கப்பட்டார்கள். ஒரு நபியே தனக்கு ஏற்பட்ட சருகுதலின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் இறைந்து பாவம் மன்னிப்பு கேட்கிறார்கள். கேட்ட பின்னர் தான் அவர்கள் புது மனிதனாகவே திகழ்கிறார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அவனுடைய மனசாட்சி இறைவனுடைய குரலாகவே மாறுகிறது. ஆனா அந்த மனசாட்சினா எதுக்கு அப்படின்னு அதை தூக்கி போட்டு விட்டு பாவத்தை துணிச்சலாக செய்கிறான் என்றால், துணிச்சலாக செய்கிறான். அல்லாஹ்விடத்தில் எந்த கெஞ்சுதலும் இல்லை, எந்த அஞ்சுதலும் இல்லாமல் துணிச்சலாகவே செய்து கொண்டுதான் இருக்கிறான் என்றால் அது கடைசியில் அவனை குஃபரில் போய் சேர்த்து விடும் என்பது சந்தேகமில்லை. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானான். ஆனால் இதுவே அந்த மனசாட்சிக்கு இணங்க அல்லாஹ்விடத்தை சரணடைந்து பாவ மன்னிப்பு கேட்டால் அவன் புது மனிதராகவே திகழ்கிறான். இன்னும் பாவம் இழைத்தவர்களில் மிக சிறந்தவராக ஆகிவிடுகிறான் என்று கூறினார்கள் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, பாவம் செய்கிறார், பாவ மன்னிப்பை கேட்கவில்லை என்றால் என்ன ஆகிவிடும் என்று கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்நாளில் தான் ஷைத்தானும் பாவம் புரிந்தான். அதனால்தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மிரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான் என்று அனைவர்களாலும் சபிக்கப்பட்ட காரணமும் அதுவேதான். அப்படி இருக்கும் பொழுது பாவம் இழைத்தது அந்நாளிலிருந்து இந்நாளும் வரை இதுவரையிலும் பாவம் மன்னிப்பு என்ற வாசலின் பக்கம் அவன் தன் காலை முன்வைத்தது கூட கிடையாது. அதனால்தான் இன்றளவும் அவன் சபிக்கப்பட்டவனாகவே இருக்கிறான். ஒரு மனிதன் பாவம் செய்த பின்னரும் அவர் பாவம் மன்னிப்புக்கு முன்வரவில்லை என்றால் அவன் ஷைத்தான் தான் என்று கூறுவதில் எந்த விதமான மிகைப்பும் கிடையாது. பாவம் மன்னிப்பின் பொழுது அதிகமாக அழுக வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த பாவம் மன்னிப்பு அந்த பாவம் செய்வது அவனுக்கு முதலில் கை சேதத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கை சேதப்படவில்லை என்றால் அவன் பாவத்தினை துணிந்து செய்கிறான் என்ற அர்த்தம். அல்லாஹு தஆலா கூறுவான் அல்லவா, ஒருவன் பாவத்தை செய்துவிட்டு அதற்கு பின்னால் அவன் கை சேதப்பட்டு அதற்கு பின்னால் சும்மா யஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹு தஆலாவை அப்பொழுது அவன் தௌபா கேட்டால் தான் ஃபஜிதில்லாஹு கஃபூரர் ரஹீமா, அப்பொழுது அல்லாஹ்வே அவன் ஷதீதுல் இகாப், பாவம் தண்டனை தருவதில் தீவிரம் காட்டக்கூடியவனாக இல்லாமல் யஜிதுல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அப்பொழுது அல்லாஹு தஆலாவை கஃபூர் பாவம் மன்னிப்பு தரக்கூடியவனாகவும் இறக்கமுடையவனாகவும் அவன் பெற்றுக் கொள்கிறான் என்று அல்லாஹு தஆலா கூறினான். அதே கருத்தை தான் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது இவ்வாறாக கூறினார்கள், அன்னதுமு தௌபா, கை சேதப்படுவதே பாவ மன்னிப்பின் முதல்நிலை என்று கூறினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் பாவம் செய்கிறோம், நாம் அதற்கு பாவ மன்னிப்பு கேட்கிறோம், சரி. ஆனால் அவன் மன்னிப்பதின் காரணம் என்ன? அவன் பாவத்தை நமக்கு தருவதே நம்மை சோதிப்பதற்காக தான். அந்த சோதனையில் தோல்வியுற்று தான் நம்ம அந்த பாவத்தையே செய்கிறோம். அப்படி இருக்க ஏன் அவன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இமாம்கள் கூறுவார்கள், அவன் அந்த பாவத்தை நினைத்த அனுதினங்களிலும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமே என்று நினைத்து கடைசியாக அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்கும் பொழுது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியை விவரித்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறுவார்கள், வலில்லாஹி அஃப்ரஹ், அல்லாஹ்விடத்திலும் சில மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அந்த எந்த ஒரு மனிதனுக்கு ஒப்பானதாக இருக்கிற அந்த மனிதன் எவ்வாறு இருப்பான் தெரியுமா? ஒரு மனிதன் ஒபிஹி மஹ்லகா, அவனிடத்தில் அழிவுகரமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதாவது ஒரு கஷ்டமான இடத்துல இருக்கிறாரு. அவனிடத்தில் ஒரு வாகனம் இருக்கிறது, அதில் தான் அவனுக்கு தேவையான உணவுகளும் குடிபானங்களும் எல்லாமும் இருக்கிறது. அவன் தூங்கி எதிர்த்து பார்க்கும் சமயத்தில் அது அவனுடைய ஒட்டகமோ வாகனமோ சென்று விட்டது. அப்பொழுது அவனுக்கு அதிகமாக பயம் ஏற்படுகிறது, அதிகமான அச்சம் ஏற்படுகிறது, பசி ஏற்படுகிறது. மீண்டும் மயக்கம் முடிகிறார். மீண்டும் நினைத்து பார்க்கும் பொழுது அப்பொழுது அவரிடத்தில் அந்த ஒட்டகம் வந்துவிட்டால் அவருக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்குமோ அதனை விட பன்மகு மகிழ்ச்சியை அவன் பெறுவதின் காரணத்தினால் தான், அல்லாஹ் பெறுவதின் காரணத்தினால் தான் ஒரு பாவிகளை கூட அவன் மன்னித்து விடுகிறான். இந்த மகிழ்ச்சியின் காரணம் எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியுமா? நாம் கேள்விப்பட்டிருப்போம், அவன் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான் ஷிர்க்கை தவிர. ஏன் ஷிர்க்கை மட்டும் மன்னிப்பதில்லை? ஏனென்றால் இணை வைக்கக்கூடியவன் அவன் கஃபூர்,
பாவ மன்னிப்பு தரக்கூடியவன் என்ற தன்மையை மறுத்து விடுகிறான். அவன் ரஹீம், இரக்கமுடைய தன்மை அவனிடத்தில் இருக்கிறது என்பதை மறுத்து விடுகிறான். சொல்ல போனால் அவன் அல்லாஹு என்றே மறுத்து விடுகிறான். அப்பொழுது அவன் மறுத்துவிட்ட சமயத்தில் இந்த கஃபூராக இருக்கட்டும், ரஹீமாக இருக்கட்டும், எந்த தன்மையும் அவனிடத்தில் எவ்வாறு பிரதிபலிக்கும் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் அல்லாஹு தஆலா கூறும்பொழுது இவ்வாறாக கூறுவார், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபர பஅத ஈமானிஹிம் வஷஹிது அன்ன ரசூல ஹக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று உறுதியாக திட்டவட்டமான செய்திகள் எல்லாம் வந்த பின்னரும், அல்லாஹுதான் ஒரே இறைவன் என்ற திட்டவட்டமான ஆதாரங்கள் எல்லாம் வந்த போதிலும் அவர்கள் காஃபிரானார்களே, அவர்கள் எவ்வாறு ஹிதாயத் பெறுவார்கள் என்று கூறினான். அல்லாஹ் மணக்குமாக அனைத்து சாவும் அவர்கள் மீதான் இருக்கிறது, அவருடைய இருப்பிடம் நரகம் என்றெல்லாம் கூறி கடைசியாக இவ்வாறாக கூறினான், இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு ஃபல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஆனால் இதுவே பாவ மன்னிப்பு கேட்டு அதேதான் நல்லது என்று அந்த குஃபுரிலிருந்து முஸ்லிமாக திருப்பியும் வருகிறார்கள் அல்லவா, அதை நல்லது என்று கருதி பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அல்லவா, அப்பொழுது அல்லாஹு தாலா அவனை மன்னித்து விடுகிறான், அவனை மீண்டும் முஸ்லிமாகவே ஏற்றுக்கொண்டு விடுகிறான். தீயவர்களுக்கே அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை தரும் பொழுது நல்லவர்களை தன் வசம் வைத்துக் கொண்டு பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹு தாலா எடுத்து விடுகிறான். ஆனால் அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும் பொழுது கூட நல்லவர்கள் எல்லாம் பாவ மன்னிப்பு நிலையில் இருந்து கொண்டேதான் இருந்தார்கள், அது நீங்கமான இருந்து கொண்டேதான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நிஅமத் என்னவென்றால், வயக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக், நபியே உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று அல்லாஹு தாலா கூறினார். அவர்கள் பாவம் செய்தார்கள் என்ற அர்த்தம் இல்லை, அவர்கள் தூய நபராகவும் தூய ரசூலாகவும் இந்த உலகத்திற்கு அல்லாஹு தாலா அனுப்பினான் என்பதற்கு சாட்சி. அப்படி இருக்க அவர்கள் கூறிய வார்த்தை என்னவென்று தெரியுமா, நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 100க்கும் மேலாக அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று கூறினார்கள். அவர்கள் பாவம் செய்யவில்லை. சில நேரம் அவர்களுடைய சிந்தையை உலக சமாச்சாரங்கள் பக்கம் சேர்ப்பதற்கு சில காரியங்கள் உண்டானது. ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், தீர்ப்பதற்காக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள் அல்லவா, அதன் காரணத்தினாலவே அதில் அந்த உலக காரியத்தில் ஈடுபட்டதனால் அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் சென்று விடுமோ என்று அச்சப்பட்டு அல்லாஹுவிடத்தில் 100க்கும் மேற்பட்ட தடவை அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்றால், பாவம் என்றும் கடலிலே நீந்தக்கூடிய பாவிகள் நாம். அப்படி இருக்கும் சமயத்தில் 100ஆக இருக்கட்டும் 1000ஆக இருக்கட்டும் பல கோடி தடவை கேட்பது கூட ஒப்பானதுதான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் பாவம் என்னும் பாதையினை மூடிவிட்டு பாவ மன்னிப்பு என்னும் பழக்கத்தை நம் அனைவர்களும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹுவின் நெருக்கம் தௌபா, சுவர்க்கவாசிகளின் சாவி தௌபா, மண்ணுலகத்தின் கெஞ்சுதல் தௌபா, விண்ணுலகத்தின் அணுகுதல் தௌபா என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். கடைசியாக ஒரு அமலினை, ஒரு செயலினை செய்து அதற்கு நற்கூலி முழுவதையும் பெற்றுத்தரக்கூடியதும் தௌபா தான். அதனால் தான் நம் முன்னோர்கள் அனைவர்களும் ஒரு செயலை செய்த பின்னர் அதில் கபூலிய தன்மை, அதாவது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளதா என்று யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்க அவர்கள் அனைத்து காரியங்களிலும் தௌபா கேட்கக்கூடியதாகவே இருந்தார்கள். அனைத்து தொழுகைக்கு பின்னால் அனுதினங்களிலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறினார்கள் நம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை கட்டியதற்கு பின்னால் வதுபு அலைனா, நமக்காக நீ தௌபாவை தருவாயாக என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறைவனுடைய பெரும் ஜோதியை காணுவதற்காக ரப்பி கஃபிர்லி வலி அஹி, எனக்காகவும் என்னுடைய சகோதரனுக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். வெள்ளப்பெருக்கிலிருந்து தன்னை மகனை காப்பாற்றியதற்கு கோரிய அந்த தவறின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அட்டு திசையும் போட்ட அரசாட்சிய, அதாவது அரசாட்சியை கேட்டதற்கு பின்னால் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இதனை போல எத்தனையோ வரலாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆதாரத்திற்காக சொல்ல வருவது, இறை தூதர்களை பாவம் இழைத்தோர் என்று கூறுவதே நம்மின் ஈமானுக்கு பங்கம் விளைத்துவிடும் என்று சொல்லும் இந்நேரத்தில், அப்படி இருந்தும் கூட அவர்கள் பாவ மன்னிப்பில் தான் இருந்து கொண்டார்கள் என்றால் அது நம் அனைவர்களுக்கான ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. ஒரு உருது கவிதை அழகாக நமக்கு ஒரு பாடம் சொல்லித்தரும். அகர் தேரே பக்ஷிஷ் நஹி ஹோதே தோ, உன்னுடைய பாவ மன்னிப்பு மட்டும்
இல்லை என்றால் ஜன்னத் காலி ஹோத்தி, அது அந்த சுவர்க்கம் என்பது பாதங்களை பார்த்திராத ஒரு பொட்டல் பூமியாகவே தான் ஆகியிருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று அந்த உருது கவிஞர் அழகாக கூறுகிறார். அவனின் பாவ மன்னிப்பு இல்லாமல் யாரும் சொர்க்கத்திற்கும் செல்ல முடியாது, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்பதுதான் உறுதி. ஆனால் சிலர்கள் சொல்வதுண்டு, நீங்க பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்க, ஓகே, ஏன் இப்பயே கேட்கணுமா? பாவ மன்னிப்பு கேட்கணும், என் பாவம் நம்ம செஞ்சிட்டேன்பா, நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், நான் கடைசி காலம் மௌத்தா போறதும் கேட்கணும், அதான் மௌத்தா போறதுக்கு நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லுவது ஒரு மனிதர்களின் சொல்லாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு வரலாற்றை கூறலாம். ஓரிரை கொள்கையை நைனுவா மக்கள் மறுத்து விட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உபதேசிப்பதற்காக தான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான் அந்த கூட்டத்திற்காக. ஆனா அவர்களுடைய எந்த உபதேசத்தையும் இவர்கள் செவிமடுக்கவில்லை. கடைசியாக அவர்கள் கூறிவிட்டு சென்றார்கள், நான் சொல்வதைதான் நீங்க கேட்கவில்லை, கடைசியாக உங்களுக்கு ஒரு அதாப், உங்களுடைய ஒரு கடும் வேதனை வந்து சொல்லும், அதை நீ கேட்டுக்கொண்டுதான் ஆகணும் என்று கூறிவிட்டு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். அப்பொழுது அடுத்த நாள் புலர்ந்தது, மேகம் முழுவதும், வானம் முழுவதும் மேகமாகவே இருந்தது. அப்பொழுது அவர்கள் நினைத்து கொண்டார்கள், இது அதாபுக்கான நேரம் வந்துவிட்டது என்று. அனைவர்களும் ஒரே இடத்தில் கூடி அனைவரும் முஸ்லிமாய் அழுது தௌபா கேட்டார்கள். அதிலேதான் அல்லாஹு தாலா இவ்வாறாக கூறுவான், லம்ம ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் தான், கஷஃப்னா அன்ஹுமுல் அதாப கிஸ்ஸுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, ஒரு நோய்வினை தரக்கூடிய அதாபை நாங்கள் அப்பொழுதுதான் அவர்களிடத்தில் நீக்கினோம் என்று கூறுவான். அவர்கள் சற்று தாமதம், அந்த தௌபாவிலே சற்று தாமதப்படுத்தியிருந்தாலும் அவர்களுடைய கதி அதோ கதிதான் என்று சொல்வதை போல அவர்கள் முற்றுவதுமாக துவம்சமாகி இருப்பார்கள். அதனால் என்னுடைய கடைசி காலத்தில் தான் தௌபா கேட்பேன் என்று கூறினால் அது மதியினவனுடைய சொல்லுதான். ஆனால் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் கூட அவர்களை மதிப்புள்ளவர்களாக கருதிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல் என்னவென்று தெரியுமா? இன்னல்லாஹு யக்புலு தௌபத்துல் அப்த், ஒரு அடிமை எந்த அடிமையான சொல்ல ஒரு தௌபாவா இருந்தாலும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான், தௌபா கொடுத்து விடுவான். ஆனால் எப்பொழுது தெரியுமா? மாலம் யுகர்கிர், அவன் அல்லாஹுவை ஏமாற்றாத பொழுதுதான். எப்படி அல்லாஹுவை ஏமாற்றுவது? நம் மனுஷரை ஏமாற்றோம், யாரை வேணா ஏமாத்திருப்பான், அல்லாஹ்வை எவ்வாறு ஏமாற்ற முடியும்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தவறிழைத்து விட்டால் மன்னிப்பை உடனடியாக எதிர்பார்க்கிறான் அந்த மனிதன். ஆனால் இதுவே என்னுடைய விஷயத்தில் மட்டும் மன்னிப்பை காலம் தள்ளி போடுகிறான் என்றால் இது ஏமாற்றுவதற்கு சமம் தானே. அப்படி இருக்க அவன் தௌபா கேட்டு எவ்வளவுதான் அழுதாலும் அது தௌபாவிற்கு 1% கூட அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதேதான் அல்லாஹு தஆலா தன் திருமறையில் கூறுவான், லயஸ்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத ஹத்தா இதா ஹலர அஹதுஹுமுல் மௌத், ஒருவர் தீங்கான விஷயங்களை செய்கிறார், பாவம் இழைத்த பின்னால் அவருக்கு மௌத்து வந்து விடுகிறது. அப்பொழுது அவர் கூறுகிறார், கால இன்னி துபுத்துல் ஆன், நான் இப்பொழுது பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறுகிறார் அல்லவா, அவருடைய தௌபாவாகவே இருக்காது, தௌபாவாகவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறினார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதனால் தௌபாவை நாம் ஒரு காலமும் தள்ளி போடக்கூடாது. பாவம் செய்து விட்டோமா உடனடியாக தௌபா கேட்க வேண்டும். அந்த தௌபா கேட்கும் முறை அவனிடத்தில் கெஞ்ச வேண்டும், அழுக வேண்டும், அந்த பாவத்தை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதிப்பட சொல்ல வேண்டும். சரி, ஒருவன் பாவம் இழைக்கிறான், ஆனால் அவன் வாழ்வில் தௌபாவே இல்லை என்றால் அவன் என்ன ஆகிவிடும்? அவன் காஃபிராகவே ஆகிவிடுகிறான். ஏனென்றால் அவன் பாவம் இழைக்கும் சமயத்தில் எல்லாம் அவனுடைய மனதில் ஒவ்வொரு கருப்புள்ளி ஏற்பட்டு விடுகிறது. சௌதா, அவன் கருப்புள்ளி வந்து விடுகிறது. அவன் பாவத்தை விட்டு விலகும் பொழுதெல்லாம் அதுவும் விலகி விடுகிறது. ஆனால் அவன் பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது ஹத்தா தஅலு கல்புஹு ஹுவரான், அவனுடைய கல்வி முழுவதும் கருப்பாக ஆகிவிட்டு கடைசியாக ஹுவரான், அது துருப்பிடித்ததாகவும் ஆகிவிடுகிறது. துருப்பிடித்ததாக ஆன பின்னர் நற்காரியங்களை செய்ய நினைக்கிறான், ஆனால் செய்ய மறுக்கிறது அவனுடைய கை. நற்காரியங்களை கேட்க மறுத்தது அவனுடைய செவிகள், நற்காரியங்களை பேச மறுத்தது அவனுடைய நாவுகள், நற்காரியங்களை செய்ய மறுக்கிறது அவனுடைய கைகள், நற்காரியங்களை பக்கம் செல்ல மறுக்கிறது அவனுடைய கால்கள். மொத்தத்தில் அவன் உலகில் வாழக்கூடிய ஜடமாகவே இருந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அக்காலத்தில் திட்டவட்டமான எத்தனையோ ஆதாரங்கள் எல்லாம் குர்ஆனை பற்றி வந்தும் சமயத்தில் கூட அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? காலு அஸாதீருல் அவ்வலீன், அதெல்லாம் முந்தைய காலத்தினுடைய கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா அவர்கள் சொன்னார்கள் கூட கிடையாது, அவர்களுடைய கல்பு அவ்வாறு சொல்ல வைத்தது. அதனால் அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்தில் கூறுவான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், நீங்கள் சொல்லவில்லை,
அது உங்கள் கல்வியில் இருக்கக்கூடிய துருவின் காரணமாக, நீங்க செய்த பாவத்தின் காரணமாக தான் அந்த குர்ஆன் உங்கள் மனதில் ஏறாமல் இவ்வாறெல்லாம் சொல்ல தூண்டுகிறது என்று பாவிகளை பார்த்து அல்லாஹு தஆலா இவ்வளவு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே நாம் பாவத்தை துணிந்தும் செய்யக்கூடாது. பாவத்தை ஒவ்வொரு காலமும் தள்ளி போட 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 நமக்கு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னித்துக் கொண்டேதான் இருக்கும். இன்னொரு அல்லாஹு தஆலா இவ்வாறாக கூறுவான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு. நீங்க மறுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பெரிய பெரிய பாவங்கள்லாம் நீங்க செய்ய வேணாம். செய்து தௌபான்றது அடுத்து. நீங்க செய்யாம தௌபாவை கேட்டுட்டு அதை விட்டு விலகி நடக்கும் பொழுதெல்லாம் நுகஃபிரு அன்ஹும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய சிறு பாவங்கள் எல்லாம் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா வாக்குறுதி இருக்கிறான். எனவே நாம் புனித ரமலானில் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். இந்நிலையில் நாம் நற்காரியங்களை செய்வோம், செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் நாம் பாவ மன்னிப்பை முன்னெடுத்து வைக்க வேண்டும். அடுத்த ரமலான் என்று தள்ளி போடக்கூடாது. இந்த ரமலான் தான் நம்ம கடைசி ரமலான் என்ற கருத்தில் கொண்டு நம் அனைவர்களும் அதிகமாக பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். சொன்னதை கேட்டதை போல் வாழ்வில் நடப்பதற்கும் அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.